மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது. அது ஒரு மங்கைன்னா பெண். அந்த பெண் ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது. அந்த அம்பாள் குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாலே பிறவி எடுத்தான். அதனால் அந்த கோயிலுக்கு பெண்ணுடைய பேர்லேயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுன்னு. அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலுன்னு அங்கே இருந்ததால் அந்த அவ்வளோ பெரிய சக்தியான அந்த அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும்? சிவம் வரணும். அப்போது அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கு தேவையானதை அரசன் செய்யும்போது சிவபெருமான் வரார். சிவபெருமான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி ஏற்றத்தாழ்வு ஏற்படும்போது ஒரு பக்கம் சாஞ்சு போகுது. ஏன்னா எல்லா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா? சாதாரண மனுஷனுக்கு கல்யாணம் ஆனாவே அலமோது கூட்டம் அரசியல்வாதியாக இருந்தால். ஏதோ என்ன மாதிரி இருந்தால் 4 பேர் கூட வரமாட்டான். உங்களை மாதிரின்னா பெரிய பெரிய ஆளுலாம் வந்துடுவான். அப்போ அந்த இடமே இதுவாயிடும். கடவுளுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? எல்லா தேவர்களும் மூவர்களும் அங்கே போயிட்டாங்க. போயிட்டப்போ பூமி சாய ஆரம்பிச்சதால இந்த சாயலை சரிப்படுத்துறது யாரால படுத்த முடியும்? எல்லா தேவர்களும் இங்கே இருக்கிறாங்களே. அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்கிறார், ஒரு குள்ள மனுஷன் அனுப்புகிறேன், அவன் அந்த இத்தனை பேர் பாரத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டார். அகஸ்தியரை கூப்பிட்டு நீ தென் திசையில் போய் நில்லு, கிழக்கு திசையில், அப்போது இதை பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். ஐயா, நான் போய் நிற்கிறேன், சமப்படுத்துகிறேன், ஆனால் உன் கல்யாணத்தை நான் பார்க்க எனக்கு கொடுக்கணும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு அகஸ்தியர் கேட்குறாரு சிவபெருமான் கிட்ட. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் எந்த கோயிலையும் கல்யாணம் பண்ணிக்கின்னு இருந்த வரலாறே கிடையாது. ஆனால் திருவர்காட்டில் நில்லு, திருவர்காட்டில் நான் கல்யாண கோலத்தோடு உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டார். அதனால் திருவர்காட்டில் இருக்கிற சிவன் கோயிலில் அம்பாலும் அவனும் கல்யாண கோலத்திலேயே இருப்பாங்க. அகஸ்தியர் திருவர்காட்டில் என்னொன்று பூமி சமமாச்சு. அந்த சமமாக இருந்தாலும் அவங்க திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால் அந்த அரசனுடைய பெண்ணுடைய பேர்லேயே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மன் ஆலயம்னு கட்டி வச்சுக்க சொன்னேன். இவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுக்கு